ஹாய் வெனஸ்டே மார்னிங் அண்ணாமலையார் மலையை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சூரியனுக்குமே ஒரு நமஸ்காரம் செலுத்திட்டு வந்து நம்மளுடைய கிச்சன் வேலையை கடகடன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி பீன்ஸ் சாம்பார் தாங்க. இன்னும் இவ்வளோ அரிஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கங்க, அதனால தான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கமே பாலுமே காஞ்சிட்டு இருக்குது. டிஃபனுக்கு இட்லிக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி தான், அது ஒரு பக்கம் வதக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் வந்து சாம்பாருக்கு காய் வந்து வதக்கிட்டே இருக்கேன். உருளைக்கிழங்குமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து புட்டு மாதிரி தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப குழைய வெந்துடுச்சு. அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடுமே வடிச்சாச்சு. அவங்களுக்கு ரெடி பண்ணி சீக்கிரம் அனுப்பணும் இல்லைங்களா, அதனால் வடிச்சிட்டேன். ஒரு பக்கம் பருப்புமே கடைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பீர்க்கங்காய் தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், துவையல் பண்ணுறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இட்லியுமே ஒரு பக்கம் ஊற்றியாச்சு. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் பீர்க்கங்காய் சட்னி, தோசை, இதுதான் மார்னிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட வெள்ளை சாதம், பீன்ஸு சாம்பார், தேங்காய் துருவி போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு புட்டுங்க. ரொம்ப அது கொஞ்சம் குழைவாக ஆகிடுச்சு. அப்புறம் பீர்க்கங்காய் தோல் வந்து துவையல் மாதிரி செஞ்சாச்சு. அப்புறம் வந்து சவுச்சவ் சிறுபருப்பு போட்ட கூட்டு, ரசம், இது தாங்க இன்றைக்கி. அப்புறம் அப்பளம் மட்டும் பொரிக்கணும், தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.